உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கு தமிழ் மீதும் தமிழர் மீதும் இருப்பது வயிற்றெரிச்சல். தந்தை பெரியாருக்கு இருப்பதோ தாய்க்கோழியின் எரிச்சல். பெரியார் என்றால் பார்ப்பனர்கள் பதறுகிறார்கள். பெரியார் இன்னும் இவர்களை பதறடித்து கொண்டே இருப்பார் என்று திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் விடுத்துள்ள முக்கிய அறிக்கை இன்று விடுதலையின் முதல் பக்கத்தில் வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் திராவிட சித்தாந்தம் ஒழிக்கப்படுவதன் அவசியம் என்று விடுதலை தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. மொழி போராட்டம், மொழியினுடைய சிறப்புகள் குறித்து தந்தை பெரியார் அவர்களுடைய பார்வையும் கருத்தோட்டமும் மிக ஆழமானவை. மொழி என்பது ஒரு போர்க்கருவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். ராமன் காலத்து போர்க்கருவி இன்றைக்கு பாகிஸ்தானோடு போர்விடுவதற்கு பயன்படாது. புத்தக வெளியீட்டிலாவில் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் சிறப்புரையாற்றினார். கோயில் குடமுழக்கு யாருக்கும் முதல் மரியாதை அளிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டிஜிட்டல் மோசடிகளில் பணத்தை இழப்பவர்களுக்கு வங்கி மூலம் ரூபாய் 25,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என RBI ஆளுநர் அறிவிப்பு. சிக்கலில் விஜய்க்கு விதிக்கப்பட்ட ரூபாய் 1,50,00,000 அபராதம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் எச்சரிக்கை வாசகம் இடம்பெற செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற விதிகளை மதிப்பதில்லை, பாஜக அரசு தங்கள் விருப்பம் போல் செயல்படுகிறது என திருச்சி சிவா MP அவர்கள் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமனம் என தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தகவல்.